வணக்கம். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சபேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு சில கேள்விகள் இருக்கின்றன, வாங்கிப்போம். வணக்கம் சார். வணக்கம். இருக்கேன் சார். இளைஞர்கள் உருவாக்கியதாக சொல்லப்படுகிற தவேக மாற்றமா தடுமாற்றமா? இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு கிறிஸ்தவ பின்னணியோடு அவர்கள் உருவாக்கியது தான் தமிழக வெற்றி கழகம். அதில் கொஞ்சம் மாற்றமாக ஆதி தமிழ் குடிகளை சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க அப்படி நினைச்சலாம் ஆக்கலை. ஒரு சித்தாந்த ரீதியாக நாம் தமிழர் கட்சி போல ஒடுக்கப்படுற மக்களுக்கும் உரிமை மறுக்கப்படுகிற மக்களுக்கும் அதிகாரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல. அது அவர்கள் ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்றினாங்க. அந்த ரசிகர் மன்றத்தில் முன்னணியில் இருந்தவர்களை அவர்கள் தலைவர்களாக இன்றைக்கு அடையாளம் காட்டியிருக்கிறாங்க இல்லையா. மற்றபடி அது திட்டமிட்டு சித்தாந்த ரீதியாக அம்பேத்கரைய கோட்பாட்டின் அடிப்படையிலையோ அல்லது தமிழ் தேசிய அல்லது திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையிலையோ அவங்க நிறுவலை. அது யதார்த்தமாக நடந்தது. அப்படி யதார்த்தமாக நடந்த ஒன்றும் ஒரு சிறந்த மாற்றம் தான், அது நல்ல மாற்றம் தான். அதை எல்லாத்தையும் நம்ம கூட சொல்றது இல்லை. ஆனால் எதெல்லாம் தடுமாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவேக எந்த கட்சியை விமர்சித்து இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்களோ அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியில் ஆரம்பத்தில் இவர் கூவி கூப்பிட்ட போது ஒரு இம்மி கூட சட்ட பண்ணாத விஜயை விமர்சனம் செய்த அண்ணன் திருமாவளவன், மார்க்சிய இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், அதே போல இஸ்லாமிய அமைப்புகள், அண்ணன் தமிழ் அன்சாரியா இருக்கட்டும், ஐயா ஜவஹர்லால் இருக்கட்டும், ஐயா காதர் மொய்தீனா இருக்கட்டும், யாருமே விஜய் ஒரு நல்லாட்சி நாயகனா ஒரு கொடுப்பாரு, மாற்றத்தை தருவாருன்னு அவங்க சொல்லலை. அவங்க இளைஞர்களை சீரழிக்கிற ஒரு நடிகராக தான் அவர்கள் விமர்சனம் செஞ்சாங்க. அவங்கெல்லாம் இணைஞ்சு பாஜக உள்ள வந்துடுங்கிறதுக்காக அவர்கள் ஒரு வியூகத்தை அமைச்சு விஜய் அவர்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை அவங்க செஞ்சிருக்காங்க. அதில் அவங்க வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தடுமாற்றம். மாற்றாக வளம் வந்த நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் இன்றைக்கும் இல்லை, நேற்றும் இன்றும் நாளையும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி தான் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ இந்த தேர்தல் தோல்வி என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தோல்வியே கிடையாது, அது பின்னடைவு தான். இது சரி செய்யக்கூடிய பின்னடைவு. இப்போ நாம் தமிழர் கட்சி வெற்றி தோல்விகளுக்காக உருவாக்கப்பட்ட தேர்தல் வெற்றிகளை மட்டும் மனசில் வச்சு உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. தமிழ் தேசிய விடுதலை, தமிழர் உரிமை அரசியல், உலகெங்கும் வாழுகிற தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமை குரல், அந்த உரிமைக்காக இழந்த உரிமைகளை பெற, இருக்கும் உரிமைகளை காக்க களம் கண்ட இயக்கம் நாம் தமிழர். தமிழக அரசியலின் தற்போதைய சூழல் பற்றி ஒரு சில வார்த்தைகள். தமிழக அரசியல்ல வியக்கத்தக்க சில மாற்றங்கள் உருவாகியிருக்கு. அஞ்சத்தக்க அறிவிற்கத்தக்க சில மாற்றங்களும் உருவாகியிருக்கு. ஆளுங்கட்சியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை நம்ம பார்க்குறோம். ஒரு ஆளுங்கட்சிக்கு மக்கள் அதிகாரத்தை கொடுத்தாலும் கூட அந்த ஆளுங்கட்சி ஒரு சிறத்தன்மையோட, ஒரு தகுதியோட, ஒரு கேப்பபிலிட்டியோட, ஒரு ஸ்டெபிலிட்டியோட அவங்க செயல்பட முடியலை அப்படிங்கிறது பட்டவர்த்தமாக தெரியுது. தன்னை இழந்தேனும் இந்த இயக்கத்தை காவு செய்யணும்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. ஒரு கட்சியை காவு கொடுத்தேனும் தன்னை உருவாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அதிமுக திமுக இருக்கிறாங்க. நம்ம திரைப்படத்தில் நடித்தாலே, புகழ் பெற்றாலே, தமிழ்நாடு அரசியலில் அதிகாரத்தை பெற முடியும், ரீல்ஸ் போட்டாலே, யூடியூப்ல பேசினாலே, எந்த வேலையும் செய்யாமல் விளம்பரப்படுத்திக்கிட்டாலே நம்ம எம்எல்ஏக்களாக ஆக முடியுங்கிற ஒரு தவறான முன்னாதாரணத்தை நோக்கி தமிழ்நாடு அரசியல் களம் நகருதாங்கிற ஒரு பயம் எனக்கு. இந்திய பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. தங்கம் வாங்குறது, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றது, அதெல்லாம் தவிர்த்துக்குங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இந்திய நாட்டினுடைய பிரதமர் மக்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்க வெளிநாட்டுக்கு போயிடாதீங்க, வெளிநாட்டு போகிற பயணத்தெல்லாம் தள்ளி வைங்க, நகைகள், தங்க நகைகள், ஆடம்பர ஆபரணங்கள்லாம் அது வாங்காதீங்க, மகிழுந்துகளில் கார்லாம் அதிகம் பயன்படுத்தாதீங்க, எரிபொருள்லாம் பயன்படுத்தாதீங்க, டீசல் பெட்ரோல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு கேட்குறாரு.
சொல்ற நீங்க கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு பார்க்கணும். எப்படி நடந்துக்கிட்டீங்க. இந்தியாவுக்கு பிரதமராக இருந்தாலும் உலகம் எங்கும் வெளிநாடு பயணங்கள் அதிகம் மேற்கொண்ட ஒரு தலைவர் இந்தியாவில் இருந்தாருன்னா அது நரேந்திர மோடி அவர்கள் தான். அவர் முதல்ல தன்னை மாற்றிக்கணும். மக்களுக்கு என்னென்ன தேவை, எப்போ எந்த காலகட்டத்தில் என்ன தேவைன்னு அறிந்து அதை செய்வதற்குத்தான் நம்ம பிரதமரா அவர் வந்திருக்காரு ஒழிய நீங்க எதுவுமே செஞ்சாதீங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பிரதமர் நமக்கு தேவையே இல்லை. மே 18 என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது? மே 18 என்பது பல்வேறு சூழ்ச்சிகளுக்கும் பல்வேறு பின்னடைவுகளுக்கும் பலியான தமிழ் தேசிய இனம் தன்னை தகமைத்துக் கொள்ள வீட்டுருவாக்கம் செய்வது ஒரு நாளாக, இறந்து போன மக்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நாளாக மட்டுமில்லாமல் அது அமைய வேண்டும். மே 18 தமிழ் தேசிய இனத்தின் கருப்பு தினம். வெற்றி வாகை சூடி தமிழீழ தேசியத்தை அடைவார்கள் என்கிற நம்பிக்கையோடு உலகமெங்கும் தமிழர்கள் காத்து கொண்டிருந்த போது ஒரு பேரிடியாக நம் தலையில் விழுந்தது. அந்த மக்களின் ஓலம், அவலம், கண்ணீர் இது எதுவுமே வீண் போகாது. அவர்களுக்கு இறந்து போன நம்முடைய தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வீர வணக்கத்தினை நாம் தெரிவித்து, வரலாறு நமக்கு இட்டு சென்றிருக்கிற கடமையை, தமிழீழ மக்கள் கண்ட கனவை, தமிழீழ விடுதலை புலிகளுடைய தமிழீழம் என்கிற தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு அரசியல் இராணுவத்தை நாம் கட்டியெழுப்பியிருக்கிறோம். அந்த இயக்கத்தின் மூலமாகவும் அதற்கு வெளியிலிருந்து கூட உலகெங்கும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைந்து வருங்காலத்தில் இல்லாத ஒரு தேசத்தை யூதர்கள் எப்படி இஸ்ரேல் உருவாக்கினார்களோ அதே போல இருந்த ஒரு தமிழ் ஈழத்தை நாம் உருவாக்க தமிழராய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த நாளில் நாம் சூழலை ஏற்க வேண்டும். நம் மனதிலே ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நெஞ்சத்தில் ஒரு லட்சியத்தை ஏற்றி நிறுத்த வேண்டும். தமிழீழம் அடையும் வரை நாம் பல்வேறு பரிணாமங்களில் போராட்டத்தை, அதற்கான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மே 18 நமக்கு சொல்கிற செய்தி. அந்த நெஞ்சுறுதியை பெற வேண்டும். நன்றி சார், அழகான பதில்கள். நன்றி, வணக்கம்.